அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 தேர்தல் எப்படி இருக்கும் என்பதை பற்றி முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜாதகத்தை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி செய்வோம். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜாதகம் பிறக்கும் போதே நல்ல யோகத்தில் பிறந்துள்ளார். ரிஷப லக்கணம். லக்கணத்திலே குரு பகவான் 2-5 குடைய புதன் 10ஆம் வீட்டில், லக்னாதிபதி சுக்கிரன் 11ஆம் வீட்டில் சூரியனோடு சேர்ந்து சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மிக பெரும் யோகத்தை அவருக்கு கொடுத்துள்ளது. இனி 7இல் செவ்வாய், 9-10 குடைய சனி பகவான், 6இலே உச்சம். இதுபோன்ற ஜாதக அமைப்புகள் அவரை ஏற்கனவே முதலமைச்சர் ஆக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை மேலும் பலம் சேர்த்துள்ளது. அதிமுக கட்சியையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர இந்த ஜாதக அமைப்பு அவருக்கு பெரிதும் உதவியாக இருந்துள்ளது. இந்த நிலையில் இந்த 2026 தேர்தல் பொறுத்தவரை மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புதன் திசையில் சுக்கிரபுத்தி நடந்து வருகிறது. இது அவருக்கு நல்ல நேரம் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் லக்னாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று 2-5 குடைய புதன் 10இலே சனி வீட்டில் நட்பு பெற்று இருந்து திசை நடத்தி அதில் சுக்கிரபுத்தியும் வரும்போது அவருக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும் என்பதில் ஐயமில்லை. எனவே இந்த தேர்தல் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று சொல்லலாம். அதுபோல கோச்சாரத்தில் உள்ள கிரக நிலவரத்தை பார்க்கும்போது செவ்வாய் சனி கன்னி ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருந்து ராசியை பார்ப்பதாலும், குரு பகவான் 10ஆம் வீட்டில் இருப்பதாலும் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும், 9இல் இருக்கும் சுக்கிரன் ஆட்சி பெற்றும் 6இல் இருக்கும் ராகு பகவான் இருவராலும் மிகப்பெரிய யோகம் கிடைக்கிறது. ராசிக்கு 6இல் ராகு இருக்கும் போது எந்த போட்டிகளிலும் வெற்றி பெற வைக்கும் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் இந்த தேர்தல் களத்தில் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த ராகு பகவான் ராசிக்கு 6இல் இருந்து யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவில் வெற்றியை தருவார். இதனால் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தது நடக்கும் நேரம் வந்துள்ளது என்று சொல்லலாம். மொத்தத்தில் இந்த தேர்தல் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.